ஹாய் ஜான்சி, எப்படி குழந்தைகளை அழாமல் குளிக்க வைப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா கூட்டு குடும்பமா இருக்கும்போது பச்சை குழந்தைங்களை குளிக்க வைக்க 2 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஈஸியா குளிக்க வச்சிடலாம். இதுவே தனி குடித்தனமா இருந்தா நம்ம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும் ஒரே ஆளா. சோ எப்படி குளிக்க வச்சா குழந்தை அழாம குளிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் டெமோ பண்ணி காட்டுறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேபிக்கு ஷவர் கேப் ரெடி பண்ணிக்கலாம். ஷவர் கேப் ரெடி பண்றதுக்கு ஜூட் பேக் பாத்தீங்கன்னா உள்ள லைனிங் வச்ச மாதிரி ஜூட் பேக் இருக்கும், அல்லது இந்த மாதிரி ஏதாவது பழைய பேக் பிளாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் மொத்தமான பிளாஸ்டிக்கா இருக்கணும், இருந்தா அதை எடுத்துக்கோங்க. இதுலயே நம்ம ஷவர் கேப் ரெடி பண்ணிக்கலாம், அல்லது ரெடிமேடா கிடைக்கிற ஷவர் கேப்பை கூட வாங்கிக்கலாம். சோ இதுல எப்படி ரெடி பண்றது அப்படின்னா, இப்போ உங்க பேபிய உட்கார வச்சுக்கோங்க. அதோடைய தலைய சர்க்காம்ஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு டேப் அல்லது நூல் ஏதாவது ஒண்ணு வச்சு மெஷர் பண்ணிக்கிங்க. இது ஒரு தடவை நம்ம இந்த ஷவர் கேப்பை செஞ்சு வச்சிட்டோம்னா ரிப்பீட்டடா அதைவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சர்க்காம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணிட்டு எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு இதுல 1/3 எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதோட டயாமீட்டர் வரணும். அதாவது 1/3னா இந்த அளவுக்கு தான் குறுக்கு அகலம் வரணும். அந்த மாதிரி பாருங்க, இந்த அளவு வச்சு நீங்க ஒரு ரவுண்ட் போட்டுக்கணும். இந்த ரவுண்ட் போடுறதுக்கு இதே அளவுக்கு ஏதாவது உங்கள்ட்ட பாத்திரமோ அல்லது ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு கூட ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்ப இந்த பாத்திரத்தை நான் வச்சிருக்கேன், ஒரு சின்ன டபரா. இப்ப எப்படி நான் ரவுண்ட் போடுறதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன். இந்த மாதிரி இது ஒரு டைம் நீங்க வேஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல, 2வது டைம் செய்யும் போது கரெக்டா வந்துடும். இப்ப நான் இதை வச்சு ரவுண்ட் போடுறேன். இப்ப ரவுண்ட் போட்டுட்டு இதுல இருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ரவுண்ட் நம்ம இப்படியே போட்டுக்கலாம். இப்ப நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்தா நமக்கு ஷவர் கேப் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்டர் சர்க்காம்ஃபரன்ஸை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. சோ இதுதான் வந்து ஹெட்டோடைய சைஸ். இந்த ஹெட்டோடைய சைஸுக்கு நம்ம கட் பண்ணும்போது இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். 4ஆ ஃபோல்டு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கட் பண்ணி பாருங்க. நம்ம மார்க்கிங் இங்க இருக்கு, இருந்தாலும் கூட மார்க்கிங்கை விட கொஞ்சம் சின்னதாவே நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணலாம். பத்தலைன்னா நம்ம அதிகமா கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க கட் பண்றேன். இப்படி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அளவு பெருசா போகாது, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து கட் பண்ணும்போது. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த டாலுக்கு இதை போட்டு பார்க்குறேன் சரியா இருக்கா என்னன்ட்டு. பாருங்க, சரியா கிட்டத்தட்ட சரியா இருக்கு, கொஞ்சம் பெருசா தான் போயிடுச்சு. ஸோ இதுதான் நம்முடைய ஷவர் கேப். கரெக்டா நின்றுக்கணும், கீழே வரக்கூடாது. இப்ப இதுவே கொஞ்சம் சைஸ் பெருசா தான் போச்சு. நான் திரும்ப இன்னொன்னு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு பேபியை பாத் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்றதுன்னு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேபி வந்து அழாம குளிக்கும். எப்படி குளிக்க வைக்கிறது நான் ஃபுல் டெமோ இப்ப காட்டுறேன். பேபியை குளிக்க வைக்கிறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு ஆயில் போட்டு மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணி விடும் போது குழந்தைக்கு ரொம்ப குஷியாயிரும், நல்லா விளையாட ஆரம்பிச்சிரும். நல்ல குஷி மூட்ல குளிக்க வைக்கும் போது அலற குழந்தைங்க கூட அழாம சமத்தா இருக்கும். நல்ல ஃபேஸ்ல பேக்ல எல்லாம் மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு போங்க. அம்மா கை படப்பட அது செம்ம குஷியா விளையாட ஆரம்பிச்சிரும். ஸோ நான் சொல்றது வந்து பார்ன் பேபில இருந்து 1 இயர் வரைக்கும் நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். 1 இயருக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க நார்மலா உட்கார வச்சு குளிக்க வச்சுக்கலாம். 1 இயர் வரைக்கும் குளிக்க வைக்கிறதுல 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு ட்ரெடிஷ்னலா கால்ல போட்டு குளிக்க வைக்கிறது, இன்னொரு மெத்தட் வந்து பாத் டப் வச்சு குளிக்க வைக்கிறது. பட் எல்லார்கிட்டயும் பாத் டப் இருக்காது. இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் நான் இப்ப சொல்ல போறேன். அப்புறமா பாத் டப் பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன். இப்ப நம்ம குளிக்க போலாம். பேபியை குளிக்க எடுத்துட்டு போறதுக்கு முன்னால அதுக்கு தேவையான வாட்டர் ரெடி பண்ணிக்கிங்க. இப்படி கை பொறுக்கிற சூட்ல இருக்கணும், வார்ம் வாட்டரா. ரொம்ப சூடா ஊத்திட்டீங்கனாலும் பேபிக்கு குளியலே பிடிக்காம போயிடும். அதே போல ரொம்ப கோல்டா ஊத்திட்டீங்கனாலும் பிடிக்காது. உங்க கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம ரெடியா வச்சுட்டு தான் குளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பேபியை வச்சுட்டே தேடிட்டு இருந்தா அதுக்கு பொறுமையே போயிடும். அதே போல சில பேபிஸ் பாத்தீங்கன்னா பல்லு வளர்ந்த பின்னால நம்ம பிரஷ் பண்ணும் போது கத்த ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சதுன்னா குளிக்கும் போது அந்த கத்து இன்னும் அதிகமாகும். அந்த மாதிரி பேபிஸ்க்கு குளிக்க வச்சுட்டு கூட நீங்க பிரஷ் பண்ணிக்கலாம். சோ பேபிக்கு தேவையான சோப்பு, டவல் எல்லாமே நம்ம பக்கத்துல எடுத்து தயாரா வச்சுக்கணும். சோப்பு எந்த சோப்பு பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. நான் எந்த ஒரு பிராண்டையும் பர்டிகுலரா சொல்ல மாட்டேன். எனி பேபி சோப் உங்க கைனகாலஜிஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்றதை நீங்க எடுத்துக்கோங்க. நான் இப்ப சும்மா டெமோக்காக நான் வீட்டுல யூஸ் பண்ற என்னோட சோப்பை குட்டியா எடுத்து வச்சிருக்கேன்.
பட் எனி சோப் அப்படின்னா பொதுவா ஜான்சன் பேபி இந்த மாதிரி சோப் தான் வந்து மைல்டா இருக்கும், கண்ணு எரிச்சல் இல்லாம இருக்கும். இந்த சோப் தான் போடணும், இந்த சோப்னால கலர் வரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்க கைனகாலஜிஸ்ட் கேளுங்க. சப்போஸ் அந்த சோப் ஒத்துக்காம உங்களுக்கு அலர்ஜி ஆச்சுன்னா நீங்க வேற சோப்பு அவங்க கிட்டே கேட்டீங்கன்னா மாத்தி கொடுப்பாங்க. சோ இவங்க தான் அம்மா, இவங்க தான் இப்ப குளிக்க வைக்க போறாங்க. நீங்க நைட்டியோ சுடிதாரோ சாரியோ என்ன உடுத்திருக்கீங்களோ அதை நல்லா முட்டி வரைக்கும் உயர்த்திக்கணும். கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு ரெடி ஆயிக்கிங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து பேபி மேல பட்டா அதுவே அதுக்கு இரிட்டேஷனா இருக்கும். சோ இத நல்ல மேல தூக்கி பிடிச்சு இத பின்னால கொண்டு வந்து சொருவி ரெடி ஆயிக்கோங்க. சின்னதா ஒரு ஸ்டூல் மேல நம்ம இப்படி உட்கார்ந்து காலை வச்சுட்டு 2 காலையும் சேர்த்து பிடிச்சிட்டு பேபிய ஃபர்ஸ்ட் இப்படி குப்புற படுக்க வைங்க. இப்படி குப்புற படுக்க வச்சுட்டு மேல மறுபடியும் கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க. பேபி வந்து ரொம்பவே அதை லைக் பண்ணும். சோ கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தணும். எடுத்தோன்னா நம்ம ரஃபா சோப்பு போட்டு இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த தண்ணி வந்து அதுக்கு பழகிற அளவுக்கு நம்ம ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சோப்பை ஆட் பண்ணணும். பாருங்க இப்ப அப்படியே லைட்டா நம்ம தண்ணிய இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி விடலாம். முதல்ல தலைக்கெல்லாம் ஊத்திடாதீங்க, முதுகு பாகத்திலையும் கால் பாகத்திலையும் மட்டும் ஊத்துங்க. தலைக்கு தண்ணி போகாம பாத்துக்கோங்க. அதுக்குதான் நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டான ஸ்டூல் மேல உட்காந்துக்கிறது. அப்படி இருக்கும் போது போகவே போகாது. சோ இப்படி நம்ம எல்லா பக்கமும் ஊத்திட்டு கொஞ்ச நேரம் அதை தேய்ச்சி கொடுத்து நீவி கொடுத்து அது அழுதுச்சுன்னா அதை காம் பண்ணிட்டு அப்புறமா நம்ம சோப்பு போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சோப்பை வந்து வெட் பண்ணிக்கிங்க. டைரக்டா சோப்பு போட்டு தேய்க்கிறத விட கொஞ்சம் கையில நம்ம இப்படி பண்ணி தேய்ச்சோம்னா பேபி வந்து அதை ரொம்பவே லைக் பண்ணும். ஏன்னா நம்மளுடைய ஸ்பரிசம் தான் அந்த குழந்தைக்கு எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சோப் வந்து கொஞ்சம் போய் அப்படியே ஏதோ உரசுற மாதிரி ஃபீலிங் இருக்கும்போது சில பேபிஸ் வந்து அதுக்கு கூட அழலாம். அதனால கையில நல்ல நுர வர்ற மாதிரி பண்ணிட்டு உங்க கைய வச்சு மெதுவா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு 3/4 வேலையை நம்ம இப்படி பேக் சைடு இருக்கும் போதே முடிச்சிடணும். ஏன்னா யூஸ்வலாவே எல்லா பேபிஸ்க்கும் இப்படி குப்புற போட்டா ரொம்பவே பிடிக்கும். அதனால நீங்க இந்த பொசிஷன்லயே கை காலு மேல எல்லாமே தேய்ச்சிடணும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் பாக்கியா இருக்கணும். கீழே வந்து அது யூரின் போற இடத்துலயும் மோஷன் போற இடத்துலயும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி விடணும். சோப் அதிகமா வச்சு ரொம்ப விரல் வச்சு தேய்ச்சிடாதீங்க, அதுக்கு எரிச்சல் கொடுத்துரும் அந்த இடத்துல. சோ கொஞ்சம் மைல்டா பார்த்து நீவி கொடுத்து தேய்ச்சி விடுங்க. இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி எடுத்து ஊத்திடணும். ஊத்திட்டோம்னா கம்ப்ளீட்டா பின்னால இருக்கிற எல்லா அழுக்கும் போயிடும் நமக்கு. அதுக்கப்புறமா நீங்க வந்து பேபிய திருப்பி போடணும். கால்லயே இதே போலவே நம்ம திருப்பி போட்டா இப்படி உட்காந்துக்கும். ஆனா பேபி வந்து திருப்பி போடுறத விரும்பவே விரும்பாது. யூஸ்வலா அது தலைகீழ படுத்திருக்கிறதா விரும்பும். இப்ப திருப்பி போட்ட பின்னால பாத்தீங்கன்னா அதுக்கு நெஞ்சு பகுதி வயிறு பகுதி மட்டும்தான் நம்ம தேய்க்க வேண்டியது பாக்கியா இருக்கும். அப்புறமா நம்ம ஃபேஸ் தேய்க்க வேண்டியது இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். எப்பவுமே குழந்தை வந்து ஃபேஸ் தேய்க்க ஆரம்பிச்ச பின்னால ரொம்பவே கத்து பிடிச்சுக்கும். அதனால அதை நீங்க லாஸ்டா தான் வச்சுக்கணும். அதனால இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாடி மட்டும் தேய்ச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அது வரைக்குமே நம்ம பாப்பா சமத்தாதான் இருக்கும், கத்தவே கத்தாது. இப்ப ஃபைனலா நம்ம வந்து தலையை தேய்ச்சிட்டு தான் ஃபேஸ் தேய்க்கணும். ஏன்னா தலையை தேய்க்கும் போது அந்த அழுக்கு வந்து கீழே இறங்கி வரும். அதனால தலையை தேய்ச்சிட்டு ஃபேஸ் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சோ தலையை தேய்க்கிறதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷவர் கேப் போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும், பேபி அழாது. அது நமக்கு எப்ப தேவைன்னா ஷவர் கேப்பு தனியா இருக்கும், யாருமே இல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா இப்படி கை வச்சுட்டு குளிக்க வைப்பாங்க. அப்ப வந்து இன்னொரு ஆளுடைய ஹெல்ப் நமக்கு தேவைப்படும். அப்படி ஹெல்ப் இல்லாத பட்சத்துல நீங்க ரெடி பண்ணி வச்ச ஷவர் கேப்ப போட்டுக்கலாம். இப்ப இந்த பேபிக்கு நம்ம ஷவர் கேப் போட்டுக்கலாம். பாருங்க, இதுக்கு நான் ஷவர் கேப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் போட்டு விடுறேன். போட்டுட்டா கரெக்டா ஃபிட் ஆயிக்கும். சோ பாருங்க இப்ப பேபி எவ்வளவு கியூட்டா இருக்காங்கன்னு கீழே. இப்ப தண்ணி வந்து ஃபேஸுக்கு அவ்வளவு போகாது. இப்படி வச்சுட்டு இதே போல கால்ல உட்கார வச்சுக்கலாம், அல்லது நீங்க தலைக்கீழ கூட இப்படி உட்கார வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு இப்ப நம்ம பேபியோடைய தலையை தேய்ச்சிக்கலாம். தலையை தேய்க்கும் போது ஃபேஸுக்கு தண்ணி வராது, அதனால பேபியும் அழாது. இந்த நேரத்துல இப்படி நல்லா இது தலையை தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டு இப்ப தலைக்கும் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப தலைக்கு தண்ணி ஊத்தும் போது ஃபேஸுக்கு தண்ணி வராது. இப்படியே நம்ம ஊத்துவோம், அது வாட்டுக்கும் அந்த கேப்பை சுத்தி அப்படியே வடிஞ்சிரும். சோ எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா தான் நம்ம பாப்பாக்கு ஃபேஸ் தேய்க்கணும். ஏன்னா ஃபேஸ் தேய்ச்சா கண்டிப்பா கத்து பிடிப்பாங்க. கத்துறக்குள்ள டக்குன்னு நம்ம தூக்கிட்டு அப்படியே ஓடிடலாம். அதனால எல்லாம் முடிச்சிட்டு இப்ப கடைசியா இப்படி படிக்க வச்சு ஃபேஸ் தேய்க்கணும். ஃபேஸ் தேய்க்கும் போதும் அதே போல கையில தான் நீங்க சோப்பை வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 2 காதும் தேய்ங்க. தேய்ச்சிட்டு நெக் பகுதியை தேய்ங்க.
அதுக்கப்புறமா சீக்ஸை தேய்ங்க, அப்புறம் நோஸ், அப்புறம் இங்க ஃபோர்ஹெட் தேய்ச்சிட்டு கடைசியா ஒரே ஒரு நிமிஷம் தான் இந்த கண்ணு மேல இப்படி தேய்க்கணும். ரொம்பலாம் தேய்க்க கூடாது. கரெக்டா கண்ணு கிட்ட வரும்போது தான் இந்த பேபி கத்தும். கத்த ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து தண்ணியை தொட்டு அப்படியே லைட்டா தொடச்சு விட்டு நம்ம அப்படியே பேபி எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். அது கத்தறக்குள்ளே நம்ம வந்து அதை பினிஷ் பண்ணிடணும். சோ இப்ப நம்ம வந்து பேபியை குளிக்க வச்சாச்சு கிட்டத்தட்ட. இப்ப குளிக்க வச்சோன்னா இப்ப இந்த ஸ்டேஜ்ல தான் கத்தும் போது உடனே ஒரு டவலை போட்டு நம்ம அள்ளி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து அதை ரெடி பண்ணி ட்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்ம காலில் போட்டு ட்ரெடிஷ்னலா குளிக்க வைக்கிற மெத்தடு. இதே நீங்க பாத் டப் உங்ககிட்ட இருந்தது அதுல குளிக்க வச்சீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பேபிய இப்படி படுக்க வைக்கும் போது ஹெட் கொஞ்சம் மேல இருக்க மாதிரி வச்சு படுக்க வச்சிருங்க. படுக்க வச்சுட்டு இதே போலதான் நீங்க வந்து குளிக்க வைக்கிறது எல்லாம் இப்படியே நீங்க குளிக்க வச்சிடலாம். குளிக்க வச்சுட்டு அதே போல இதை திருப்பி படுக்க வச்சு அகைன் நீங்க அதே போல குளிக்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பேக் சைடு குளிக்க வைக்கலாம் அல்லது ஃப்ரண்ட் சைடு குளிக்க வைக்கலாம். எப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம். எல்லாமே குளிக்க வச்சுட்டு இப்ப இந்த பேபி எடுத்துட்டு அழுக்கு தண்ணிய ஃபர்ஸ்ட் கீழே ஊத்திடுங்க. அதுக்கப்புறமா கடைசியா நீங்க இந்த ஷவர் கேப்பை போட்டு விட்டு ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் ஷவர் கேப்பை போட்டு விட்டு திரும்பவும் நீங்க இதுலயே படுக்க வைங்க. படுக்க வச்சு அப்படி ஊத்தலாம். அல்லது ஷவர் கேப் இல்லைன்னா கொஞ்சம் மேல இப்படி தூக்கி வச்சுட்டு நம்ம லைட்டா இந்த பேபியை கொஞ்சம் அப்படி அண்ணாந்த மாதிரி வச்சுட்டு இப்படியே கூட நம்ம பேலன்ஸ் பண்ணி தண்ணி ஊத்தலாம். அது கொஞ்சம் நல்ல பேலன்ஸ் ஆயிட்டா உங்களுக்கு பழகிக்கும். இருந்தாலும் ரொம்ப குட்டி பேபி கழுத்தெல்லாம் நிக்கல அப்படின்னா ஷவர் கேப் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். சோ இப்படி வச்சு குளிக்க வச்சிட்டீங்கன்னா குழந்தை வந்து அழவே அழாது. கடைசியா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எல்லா குழந்தையும் அழதான் செய்யும். அதுக்குதான் நம்ம வந்து உடனே தூக்கிட்டு அப்படியே நம்ம நெஞ்சோட அணைச்சு எடுத்துட்டு போய் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜான்சி குட்டிஸ் சேனல்ல பேபிய எப்படி பாத் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ குழந்தைங்களுக்காக போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் தந்திருக்கேன். அதை போட்டு காமிங்க. இனி தொடர்ந்து ஜான்சி குட்டிஸ் சேனல்ல குட்டீஸ்க்கு பிடிச்சமான ஆக்டிவிட்டிஸ் நிறைய வர இருக்கு. சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை போட்டு காமிச்சிட்டு குளிக்க வச்சீங்கன்னா அழற குழந்தை கூட கண்டிப்பா அழாது. இப்ப நம்ம பேபி குளிச்சு பாருங்க வெள்ளை வெள்ளையன்னு முழுன்னு ரெடி ஆயிட்டாரு. இப்ப நம்ம பவுடர் அடிச்சு ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.